கரூரில் 41 பேர் செத்ததுக்கு செந்தில் பாலாஜி தான் காரணம்னு சொல்லி அதை பற்றி விவாதம் நடத்துனீங்களா நீங்கள்? இப்போ அடுத்த சம்மனை வந்து செந்தில் பாலாஜி தான் போகும்னு வந்து சொல்கிறாங்களே சார். அவருக்கு விசாரணை அவரிடம் நடத்தாமல் இந்த விசாரணை முழுமை பெறாது. ஏன்னா அவர் ஒரு லோக்கல் எம்எல்ஏங்க. லோக்கல் எம்எல்ஏ மட்டும் இல்லை, திமுகவின் பெரும்புள்ளி. இன்னைக்கு திமுகவினுடைய கேஷ் பாக்ஸ் எதிரானா பைசா ஆள் யாரானா மேற்கு மண்டலம் பூரா இவர் தான். ஒவ்வொருத்தர் இருக்காங்கன்னு வச்சு, ஏவா வேலு வடக்கு மண்டலத்தில் இருக்காரு, KN நேரு டெல்டாவில் இருக்காரு. இப்படி ஒருத்தர் திமுகவுக்கு பணத்தை வாரி இறைக்க இருக்கிறாங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு நபர் கரூரில் லோக்கல் எம்எல்ஏ, இவர் மேலே ஏற்கனவே அங்கே இருக்கிற பொதுமக்கள் சந்தேகம் சொல்லியிருக்காங்க. தாவேகாவினர் குறிப்பாகவே சொல்லியிருக்காங்க இது சதி செயல்னு. அப்போ இவரை வந்து விசாரிக்காமல் எப்படி இந்த விசாரணை முழுமையடையும்? ரெண்டாவது, ஆஸ் ஏ ஆர்டினரி மேன் நான் என்ன நினச்சேன்னா, முதல்வர் வந்து தாமதம் பண்ணாமல் செப்டம்பர் 27ஆம் தேதி ராத்திரி 9:10 ஒன் மேன் ஜுடிஷியல் ஃபோரத்தை அப்பாயின்ட் பண்ணிட்டார் நீதியரசர் அருணா ஜெகதீசன் தலைமையில். அப்போ வந்து அந்த அம்மாவும் வந்து வித்தவுட் வெயிட்டிங் ஃபார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ஆர் டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் நேராக மத்தியானம் போய் இறங்கிட்டாங்க. 28 மத்தியானம் கரூரில் போய் ஷீ ஸ்டார்டட் இன்வெஸ்டிகேட்டிங், என்கொயர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் லோக்கல் எம்எல்ஏ, இவரும் கரூரில் தான் இருக்கார். இவர் என்ன சொல்லியிருக்கணும்? இவர் வந்து என்ன செஞ்சுருக்கணும்? இவர் ஒரு திமுக எம்எல்ஏ, இவருக்கு ஏதாவது தகவல்கள் கிடைச்சிருந்ததுன்னா இதை பற்றி அவர் முதல்ல அந்த அம்மா கிட்ட தானே போய் சொல்லியிருக்கணும், ஆஸ் ஏ ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன் அண்ட் மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஆனால் இவர் என்ன பண்ணார்? அந்த அம்மா ஒரு பக்கம், இந்த அம்மா ஒன்றும் எதிர்கட்சி போட்ட கமிஷன் இல்லை, இவருடைய கட்சி ஆளுங்கட்சி திமுக போட்டது. அப்போ இருக்கிற திமுக அரசு கட்சியில் அரசு போட்டது. இவர் அங்கே போகாமல் டெலிவைஸ்டு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடத்துகிறாரு.